வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 3ங்க. 2 டேஸ் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டே 3 ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நான் மார்னிங் வந்து டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்க போறேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து நான் எப்பவுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். முடிஞ்சா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. ஒரு சில பேத்துக்கு காலையில தண்ணி குடிக்கும்போது கொமட்டுற மாரி இருக்கும், வாமிட் வர மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல தான் அப்படி இருக்கும். போக 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 அது சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிங்க. அப்போ வந்து எடுத்த உடனே வயிறு ஃபுல்லா குடிக்காதீங்க. பொறுமையா நிறுத்தி, இப்ப இந்த 1/2 லிட்டர் தண்ணியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிறுத்தி ஒரு 20 நிமிஷம் இல்ல ஒரு 1/2 மணி நேரம் கூட டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எதனா டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்க அதுக்கு இடையில எக்ஸர்சைஸ் பண்ண போறீங்க அதுன்னா, எக்ஸர்சைஸ் கம்பல்சரி பண்ணுங்க. காலையில பண்ண முடியாதவங்க, எப்பல்லாம் டைம் இருக்கோ அப்ப எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. வாக்கிங் போகலாம். உங்களுக்கு எந்த மாரி ஒர்க் அவுட் இல்ல ஒரு சில பேத்துக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும். டான்ஸ் ஆட பிடிக்கும் அப்படின்னா, அது மாரி பண்ணுங்க. இல்ல நான் ஓவர் வெயிட்டா இருக்கேன். என்னால எந்த ஒரு எக்ஸர்சைஸும் பண்ண முடியாது. நான் வந்து எந்த ஒரு எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கி, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு 5 கேஜ் வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் நீங்க வெறும் டயட்ட மட்டுமே கவனம் செலுத்துங்க. டயட்ட மட்டுமே எடுத்து அந்த 5 கேஜ் லாஸ் பண்ணதுக்கப்புறமா, நீங்க வந்து ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து மார்னிங் டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். 1/2 அன் ஹவர்ங்கிறது 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடும். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். இது எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லன்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு 36 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரீ ஸ்டைல் வச்சு தான் பண்ணேன். நான் வந்து சும்மா யூடியூப்ப போட்டு விட்டுட்டு, அந்த யூடியூப்ல எதனா வீடியோஸ் நமக்கு வந்து எக்ஸர்சைஸ் வந்து ஈஸியா இருந்ததுன்னா, அந்த எக்ஸர்சைஸ் தான் நான் பண்ணுனேன். கிட்டத்தட்ட 35 நிமிஷத்துக்கே வந்து 92 கலோரின் தான் பர்ன் ஆயிருக்குது. ஒரு கலோரின வந்து பர்ன் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா? மேக்ஸிமம் வந்து எதனா ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டா தான் அந்த கலோரின் பர்ன் நடக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு 100 கலோரின் பர்ன் பண்றதுக்கே. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இங்க பாருங்க ஒரு ரூ. 5 டைரி மில்க் எடுத்துக்கோங்க. இதோட நெட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கி 6.3 கிராம் தான் இருக்குது. ஆ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 15 கிராம் நீங்க இந்த டைரி மில்க் வந்து அதாவது ரூ. 5 டைரி மில்க்கே வந்து 3 டைரி மில்க் எடுத்தீங்க அப்படின்னாக்கி, நீங்க கஷ்டப்படணும். இவ்வளோ கஷ்டப்படணும். இவ்வளோ அதாவது 1/2 மணி நேரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் இந்த 3 டைரி மில்க்கோட கலோரின் எரிக்க முடியும். கலோரின் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதில வந்து சுகர் இருக்குது. நெறைய இது இருக்குது. அதனால நீங்க ஒரு ஸ்நாக்ஸோ, இல்ல ஒரு சாக்லேட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த ஒர்க் அவுட்ட பண்ணா மட்டும் தான், இந்த கலோரின் பர்ன் ஆகும். அதனால முடிஞ்ச அளவு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இத யோசிங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா எதுவுமே கிடைச்சிடாது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 1 ஹவர் வாக்கிங் போனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு 150 கலோரின் தான் பர்ன் ஆகும். நீங்க ஒரு 1 ஹவர் நல்லா ரன்னிங் ஸ்பீடா ரன் பண்ணீங்கன்னா வேணா ஒரு 200, 250 கலோரின் அதிகபட்சம் 300 கலோரின் பர்ன் ஆகும். ஆனா அதனால எவ்ளோ கஷ்டப்படணுங்கிறத பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு ஒரு ஸ்நாக்ஸோ, ஃபுட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. யோசிச்சு அந்த ஃபுட்ட எடுங்க. எடுக்கிறத வந்து ஹெல்த்தியா எடுங்க. முடிஞ்ச அளவு அன்ஹெல்த்தி அவாய்ட் பண்ணிட்டு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, நெறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாரி எடுங்க. அதுவே வந்து உங்களுக்கு கலோரியும் கம்மியா இருக்கும். நியூட்ரிஷன் நெறையா கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாவும் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சம்பா ரவை கிச்சடி எடுத்துக்கிறேங்க. நெறைய வெஜிடபிள் தான் போட்டிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. ரவை வந்து கம்மியாவும், காய் வந்து ஜாஸ்தியாவும் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த கிச்சடி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, வீட்ல தக்காளி சட்னி வச்சது இருந்தது, கார சட்னி. நான் அதுவும் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃபைபர் ரிச் வந்து நான் வந்து சம்பா ரவை கிச்சடி எடுத்துக்கிறேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காலையில எப்பவுமே புரோட்டீன் ஹெவியா எடுக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே நான் எக் எதுவும் எடுக்க மாட்டேன். ஸோ நான் வந்து பன்னீரும் எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால பன்னீர் எடுக்கக்கூடாது. காலையில ஃபைபர் ரிச்சா எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபைபர் ரிச்சா எடுத்துக்கிறேன். புரோட்டீனுக்கு வந்து மதியம் பார்க்கலாம். எதனா மீல் மேக்கர் எதனா எடுத்துக்கிற மாரி பார்ப்போம். இப்ப இதுலயுமே வந்து புரோட்டீனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாரி பட்டாணி சுண்டல் வந்து உள்ள வந்து நெறைய பட்டாணி சுண்டல் போட்டு தான் வேக வச்சிருக்கேன். அதனால இதுல கொஞ்சம் புரோட்டீன் இருக்கு. ஆனா கார்ப்ஸ், ஃபைபர் இதுல ஃபுல் ஹெவியாவே இருக்குது. மதியம் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில செஞ்ச சம்பா ரவை கிச்சடி இருந்தது. நான் அதையே வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதிலே நான் நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். நெறைய காய்கறி போட்டு தான் செஞ்சிருக்கேன்.
அப்புறம் ப்ரோட்டீனுக்காக வந்து நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. இன்னைக்கு வந்து மதியம் லஞ்ச் வந்து இதுதான். எப்போவுமே வந்து பேலன்ஸாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட டயட் வந்து பெஸ்ட்டாக கொண்டு போக முடியும். முடிஞ்ச அளவு ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர் அண்ட் குட் ஃபேட் எடுத்துக்க பாருங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹெல்த்தி டயட் சூப்பராக கொண்டு போகலாம். குட் ஃபேட் எதுலேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து இதில் கண்டிப்பாக 1 ஸ்பூன் ஆயில்னாலும் விட்டு செஞ்சுருப்போம். அந்த விடுற ஆயில் வந்து கோகனட் ஆயில் இல்லை நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில், நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதுவே வந்து உங்களுக்கு குட் ஃபேட் தான். ஆயில் வந்து ஆனால் அளவாக எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நான் வித்தவுட் சுகரில் ஒரு 1/2 டம்ளர் காஃபி எடுத்துக்கிறேன். வித்தவுட் சுகரில் தான் எடுத்திருக்கேன். சுகர் எதுவுமே போடலை. டீ, காஃபி குடிக்க பிடிக்கும் அப்படின்னாக்கி ஒரு 1/2 சுகர், அதாவது ஒரு 1/2 இனிப்பு போட்டு எடுத்துக்கோங்க. உங்களால் முடியும் நான் வித்தவுட் சுகர்லேயே குடிச்சிருவேன் அப்படின்னா டோட்டலாகவே சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இனிப்பு அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் வந்து நல்லாவே ஸ்பீடாக இருக்கும். மெயினாக ஸ்கின் க்ளோயிங் ஆகும். ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோயிங் ஆகுது. நான் வந்து அந்த சுகரை விட்டுட்டு நல்ல ஒரு ப்ராப்பர் டயட் எடுக்கும்போது நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் வந்து பார்க்க அவ்வளோ க்ளோயிங்காக இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 1 வீக் மட்டும் இந்த சுகரை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு டயட் இருந்து பாருங்க. அது ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து அந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடுவீங்க. சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட பெஸ்ட்டு வாட்டர். தண்ணி வந்து கம்பல்சரி 4 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். இப்போ எப்படி இந்த டயத்துக்கு தண்ணி குடிக்கிறது? இப்போ ஏற்கனவே குளிர் டைம், மழை பெய்யுது, தண்ணி எப்படி குடிக்கிறது? ஆல்ரெடி இப்போ நமக்கு தண்ணி தாகமே இருக்காது. முடிஞ்ச அளவு ஆனால் தண்ணி குடிக்க தான் செய்யணுங்க. வேறு வழி இல்லை. உங்களுக்கு இப்போ நார்மல் பச்சை தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னாக்கி முடிஞ்ச அளவு வெது வெதுப்பாக எடுத்துக்கோங்க. டீடாக்ஸ் வாட்டராகவே எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட தண்ணி இன்டேக்கை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். முடிஞ்சது கண்டிப்பாக தண்ணி எடுக்கணும். 3 லிட்டராவது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்க. இப்போ நைட் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நான் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. நான் ஒரு டீடாக்ஸ் வாட்டர் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். எனக்கு நான் அன்றைக்கி மதியம் சாப்பிட்டது, ஒரு டீ சாப்பிட்டது எல்லாமே சேர்த்து எனக்கு ஃபுல் ஹெவியாக தான் இருந்தது. நைட் பசிக்கலை. நான் அதனால் லைட்டாக இருக்கட்டும்னு சொல்லி டீடாக்ஸ் வாட்டர் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதுனால கலோரின் கவுண்ட் கம்மியாகிடுமோ அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்துக்கிட்ட ஃபுட்டில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1100 கலோரின் வந்துடுச்சு. 1000 கலோரினுக்கு மேலே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது 1000 கலோரின்லேருந்து 1200 கலோரின்குள்ளே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்னோட கலோரின் கவுண்ட் வந்து இன்றைக்கி ஓரளவு நான் ரீச் பண்ணிட்டேன். இப்போ நான் எதாவது எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலுமே லைட்டாக ஒரு 100 கலோரின்குள்ளே தான் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எனக்கு பெருசாக பசிக்கலை இன்றைக்கி. அதனால் நான் என்னோடய டின்னர் வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். மேக்ஸிமம் டின்னர் இந்த உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதனா ஸ்கிப் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கி அன்றைக்கான கலோரின் வந்து கரெக்டான கவுண்ட்டில் எடுத்துருங்க. ரொம்ப லோ கலோரினில் எடுக்காதீங்க. இப்போ 700, 800 கலோரின்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. உங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. கலோரின் வந்து அதிகபட்சம் 1200, குறைஞ்சபட்சம் 1000. 1000 to 1200க்குள்ளே எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து கரெக்டான கலோரின் கவுண்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நான் சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.